ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது. ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது சார். இப்போ கட்டாகுச்சியே பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாதிரி. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ். என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில். யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமாக ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க. கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. தவிர சினிமாவுக்கு ஒரு 15 வருஷம் இருக்குது. 20 படம் பண்ணிட்டீங்க. ஒரு பேட்டியில் எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில் ஹெல்ப் பண்ணுறதில்லை, நான் தனியாக வளர்ந்தேன், நடிகர்கள் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமாக சொல்லியிருக்கீங்க. ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, என்ன காரணம்? இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா? என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் வந்தது சார். ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் நான் ஒரு படமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுது சார். இப்போ கட்டாகுச்சியே பார்த்தீங்கன்னா 6 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. வேலைன்னு வந்துட்ட வெள்ளக்காரன் 4 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க, 3 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு 9 படம் ட்ராப் ஆச்சு. ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த வலியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு. அதனால தான் சார் ஃபுல் ஃபிளெஜ் ப்ரொடியூசராக மாறினேன். இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டாகுச்சி ஒரே வருஷத்தில் ஹிட்டு கொடுக்குறேன். திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா 3 வருஷம் ஓடிச்சு சார். திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும்போது தான் ஆரியன் ஒரே வருஷத்தில் திருப்பி வரேன் ஸ்க்ரீனுக்கு. அதனால இப்போ அடுத்த 5 படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன், வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார். இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு. இது ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங், இது என்னோட வருத்தம். அப்புறம் நடிகர்கள் பற்றி நீங்கள் கேட்டீங்க, அப்படி நான் ஒன்றும் சொல்ல. பட் என்னன்னா சார், என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நம்ம ஒரு அட்மையர் பண்ணுற பல பேர் இருக்காங்களே சார் சினிமாவில். யாருமே கால் பண்ணி பெருசாக விஷ் பண்ணதில்லை. அந்த படம் பயங்கரமாக ஓடும். அவங்க எல்லாருமே என்னோட டேரக்டர்ஸ் கால் பண்ணிவிடுவாங்க. கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எனக்கு கால் வராது. அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்குது. தவிர ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது? ஏன் இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன்னா சார், இப்போ சமீபத்தில் கூட 1-2 படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி 20 நிமிஷம் பேசியிருப்பேன். புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை. ஸோ நமக்கு என்ன தோணும்னா, நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு 4 பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. அது எனக்கு நடந்ததே கிடையாது. சோஷியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே. ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கேட்டுறாங்க. ஸோ இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார். அது என்னன்னு எனக்கும் புரியல. ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு ஃபிகர் அவுட். ஒரு நாள் கண்டிப்பாக ஐ வில் ஆல்சோ கம் டு அ பிளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்புள் அரவுண்ட். ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார். இனிஷியலில் முண்டாஸ் பட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமாக அது நடக்கல. எனக்கு என்னென்னு ஒன்றும் மேபி ஐ ஹேவ் டு டூ பெட்டர் ஃபில்ம்ஸ், பிகர் ஃபில்ம்ஸ்னு எனக்கு தோணுது சார்.